விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா எனக்கும் இந்த திரையுலகத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னோடது களத்தில் வேலை பார்க்கறது தான் என்னோட முதன்மையான வேலை. அப்போது நான் தோழர்கிட்ட கேட்கும்போது, உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது இந்த படத்தை பார்த்ததுமே எனக்கு அனுமோல் தோழரோடையும் குரு தோழரோட காதல் ரொம்ப அழகாக இருந்தது. காதல் ரொம்ப இயற்கையாக இயல்பாக அவ்வளவு நல்லா இருந்தது. அதே போல் அவங்களோட அனுமோல் தோழரை காமிச்ச அந்த ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த போல்டான இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா நான் தினமும் களத்தில் அந்த மாதிரியான பெண்கள் கூட தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் திரையில் வந்துட்டீங்க, அந்த தோழர்கள் எல்லாம் திரையில் இல்லை. அவங்க இன்னும் அவ்வளவு போராட்டங்கள், இப்போ எல்லாரும் சொல்லலாம் மும்பையில் பெண்கள் போராடுறாங்க, சென்னையில் டெல்லியில் போராடுறாங்கன்னு. தமிழ்நாட்டில் இப்போவும் பெண்களோட உரிமைக்காகவும் எல்லாரோட உரிமைக்காகவும் அவ்வளவு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் நான் உங்களோட அந்த இதை பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு. ஏன்னா ஒரு பெண் மாறினா அந்த சமூகம் மாறும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பெண் மாறினா மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் மாறும்போது அந்த சமூகம் இயல்பாக இந்த சாதியை கடந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதே போல் இவரோட ரோல் பார்க்கும்போது இவரை ப்ரெசென்ட் பண்ண விதம், இவரை ஒரு அறிவார்ந்த தளத்தில் காமிச்சது, அது அந்த பெண் ஏன் விரும்பினா அப்படின்னு காமிச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகத்தில் ஒரு பெண் தன்னோட இணையை எதை வைத்து தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கிறதுல இங்கே ஒரு கூலிங் கிளாஸையும் இதையும் போட்டுட்டு வந்தால் மட்டும் பெண்கள் மயங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனத்தை இங்கே கட்டமைச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பை இந்த சீன் இது உடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் அதில் ஒரு இந்த சாதியை நோக்கி ஒரு பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ ஒரு 5-6 மாதங்கள்லேயே 15க்கு மேலே ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்போது அந்த ஆணவ படுகொலைகளில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் இளைஞர்கள். அதை செய்கிறவங்க இங்கே யாராக இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்களாக தான் இருக்காங்க. தன்னோட மகளையே கொலை பண்ணுற பெற்றோர்கள் இந்த சமூகத்தில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. தன் மகள் விரும்பின பையனை கொலை பண்ணுறாங்க. அவங்கள வாழ விடாமல் வெறும் கொலை மட்டும் குற்றம் கிடையாது, அவங்கள மனதளவில் அவங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி கூட குற்றம்தான். ஆனால் அதற்கு ஒரு மாற்றாக இந்த படம் ஒரு கருத்தியலை வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல் எனக்கு இதில் ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்ன அப்படின்னா அவங்கள போர்ட்ரேட் அவங்களோட கதாபாத்திரம் அவங்க பேர் இல்லை, அர்ச்சனா, அவங்களோட கதாபாத்திரம் காமிக்கும்போது அடுத்த சமூகத்தில் அடுத்த ஜென்ரேஷனை நம்ம என்னவா காமிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா அவங்களோட அம்மா அவ்வளோ ஒரு பெரிய பின்புலத்தோடு இருந்து வர்றவங்க. அவங்க தன்னோட இணையாக இருக்கும்போது அந்த இணையும் அவர் செய்கிற ரிசர்ச்சும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை இந்த கதாபாத்திரம் அதை உள்வாங்கிக்காமல் இருக்குது, அதை தட்டி கழிக்கிறாங்க. அப்போ அதை ஏன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதற்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் எனக்கு நீங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னு இருந்தது. ரொம்ப அருமையா வந்திருக்கு. அதுவும் இல்லாம சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான
தேவை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த படத்தை வெளியிடுவதன் மூலமாக ஆணவ படுகொலைக்கு அரசுகிட்ட ரொம்ப வருட கோரிக்கையா தனி சட்டம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அந்த கோரிக்கைக்கு இந்த படம் வலு சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன்ங்கிறது இளைஞர்கள் தான். அப்படி இருக்கிற இளைஞர்களை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக படுகொலை செய்யப்படுறது, அவங்கள வாழ விடாம செய்யறது. அப்போ இதற்கு ஒரு தனி சட்டம் தேவை. அந்த தனி சட்டத்தை இப்ப இருக்கிற அரசு உடனடியாக செய்தாக வேண்டும். ஏன்னா அதற்குன்னு ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க, கேஎன் பாஷான்னு சொல்லி. அவங்கள 25 விக்டிம் ஃபேமிலியோட நாங்கள் சந்திச்சு அதற்கு ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்திலிருந்து தனி சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதற்கு இந்த படம் உறுதுணையா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே போல ரொம்ப குரு தோழரை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் நடிக்கிறாரு அப்படின்லாம் என்னால் பார்க்க முடியாது, அதில் வாழ்கிறாரு அப்படின்னு தான் என்னால். ஒவ்வொரு படத்துலையுமே நான் ஃபஸ்ட்டு அரசியலாக பார்த்தது ஜோக்கர் படம் தான். அப்படி தோழரை எனக்கு அந்த அளவுக்கு மனதுக்கு நெருக்கம் இதில் இல்லாட்டியும். அதே போல் அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னார். அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியும்.